ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி, சுவாமி ராமானுஜாச்சாரிய பகவான் கி. ராமானுஜாயதி ராமானுஜாயதி यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते मकुलाभिरामं श्रीभक्तदङ्ग्रीवणं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च मगधाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। काषाय सोऽपि कमनीयशिखानिवेशं दण्डत्रयोज्ज्वलकरं विमलोपवीतं उद्यद्दिने सनिपमुल्लसरूपपुण्ड्रं रूपं तवास्तु यदिराजदृशोपमाग्ने। एतानि तानि भुवनत्रयपावनानि संसाररोगसकलीकरणौषधानि जिह्वादले ममलिकानि यथा शिलायां रामानुजेति चतुराणि अमृताक्षराणि। वाழிयतिरासन् वाழிयतिरासन् वाழிयतिरासनेन வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழினேன வாழ்த்துவார் காளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை। கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே। ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜன் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. 33 கோடி தெய்வங்கள்ல எந்த தெய்வத்துக்கிட்ட நீ பக்தி பண்ணாலும் அந்த பக்தி கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் உன்னை எங்க சேர்க்கும்னா வைஷ்ணவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். விஷ்ணு பக்தனா உன்னை கடைசியில் ஆக்கும். விஷ்ணு பக்தனா ஆனவன் தான் கடைசியில் மோட்சம் அடைய முடியும், பரமபதமாகிய வைகுண்டத்தை அடைய முடியுமாக்கிறதுனால எந்த தெய்வத்துக்கிட்டையும் நீ வழிபடலாம். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கு. நீ ஏன் பிள்ளையார போய் வணங்குற, நீ ஏன் சிவனை வணங்குற, நீ ஏன் முருகனை வணங்குற, நீ ஏன் சனியை போய் வணங்குற அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா தெய்வங்கள் 33 கோடி பேர் இருக்கா. எல்லா தெய்வங்களுக்கும் ஏதோ ஒரு சிறிதாகவோ பெருசாகவோ ஏதோ அனுகிரகம் பண்ணுறதுக்கோ நிகிரகம் பண்ணுறதுக்கோ சக்தி உடையவா தான் அந்தந்த தெய்வங்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அவாவா தெய்வங்கள் குறையில்லை, அவாவாளுக்கு அவாவா தெய்வங்கள் உயர்ந்ததுதான், வசதி தான். இருந்த போதிலும்
யாரை ஆசிரிச்சோமானா, யாரை சரணம் அடைஞ்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமானா, மோட்சமிச்சே ஜனார்தனாது, நம்ம ஆதிகேசவ பெருமாள் ஒருத்தர் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். மோட்சம்ன்றது தான் நிரந்தரமான ஒரு தீர்வு. சம்சாரத்திலேருந்து இந்த ஜனன மரணங்களாகிய துக்கங்கள், பிணி, பசி, மூப்பு, துன்பங்கள் போன்றதான கஷ்டங்கள்லேருந்து நம்ம விலகணுமானா இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா மோட்சம் அடைகிறது தான். ஏன்னா மோட்சத்தை போனால் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, மானமும் இல்லை, அவமானமும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அப்பேற்பட்ட அந்தமில் பேரின்பமாகிய வைகுந்தம் போயிட்டோமானா அப்புறம் மீட்சியின்றி வைகுந்தமானகர் மற்றது கையதுவே அப்படின்னு ஆழ்வார் சொல்றது மாதிரி மீட்சியின்றின்றதுனால போயிட்டவன் திருப்பி வரமாட்டான். அந்த ஆனந்தத்திலேயே இருப்பானே தவிர திருப்பி சம்சாரத்தை வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு வைகுண்டத்தை கொடுக்கணுமானா அதுக்கு ஸ்ரீமன் நாராயணனால தான் முடியும், மற்ற தெய்வங்களால் முடியாது. அல்பமான பலன்களை அல்பமான தெய்வங்களால் கொடுக்க முடியும். உயர்ந்த பலனை உயர்நலம் உடையவனான பகவானால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்ரீமன் நாராயணனை ஆசிரியிக்கிறது அப்படிங்கிறது பாக்கியம் இருந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னுச்சு. நீ எந்த தெய்வத்துக்கிட்ட பக்தி பண்ணாலும் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட பக்தி பண்றவாளை இகழறதோ அல்லது அவளை ஹிம்சிக்கிறதோ, மற்ற தெய்வங்களுடைய கோவிலெல்லாம் இடிச்சு தள்ளுறதோ அல்லது மற்ற தெய்வங்களுடையதான கோவிலை ஆக்கிரமிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப பொல்லாதான். இதுதான் முஸ்லீம்கள் பண்றாங்க. இன்னைக்கு பண்றாளோ இல்லையோ அவனையிலேருந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோவில்களை மாற்றி அதெல்லாம் அவளுடைய கோவிலா மசூதியா மாத்திட்டா அப்படிங்கிறதுலாம் பாரத தேசத்துடைய கதை, கடந்த 1000 வருஷத்துடைய கதை. அதுல எத்தனையோ விதமாக இடிச்சு தள்ளப்பட்டு எத்தனையோ விதமான கோவில்களை அவன் மசூதிகளாக மாத்தினா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. அதுல ஒரே ஒரு கோவிலை மீட்டோம், ராம ஜன்மபூமியில ராமர் கோவிலை கட்டினோம் அப்படிங்கிற ஒண்ணுத்துக்கே நீ உலகம் பூரா 1000 பேசுறாளே. 30,000 கோவிலுக்கு மேல இடிச்சிருக்கா, 30,000 கோவிலுக்கு மேல அவன் மசூதியா மாத்திருக்கா. அதை யார்கிட்ட போய் சொல்றோம்? அது ரொம்ப பொல்லாத்தனம். ஏதோ முஸ்லீம்கள் அப்படி பண்றாங்கன்னா பரவாயில்ல, நம்ம இந்துக்கள்லயே சில பேர் அப்படி இருக்கா அப்படிங்கிறச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெறித்தனம் தான். என்னுடைய தெய்வம் எனக்கு வசதியா இருக்கலாம், அதுக்காக மற்றவங்களுடைய தெய்வத்தை போட்டு குட்டக்கூடாது, தெய்வங்கள்ட்ட பக்தி பண்றவனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாத்வீக குணம் இருந்தால் தான் வரும். ஆனா அனாதி காலமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா சாத்வீகம் அப்படிங்கிறதே உலகத்துல வருது கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்டதான சாத்வீக குணம் அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர்ன்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் யார் இருக்கானா? நாராயணன் தான் இருக்கான். அதனால்தான் ஆழ்வார் சொன்னார் எந்த தெய்வமும் குறைவில்லை. ஏன்னா புழு பூச்சிக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், ஆடு மாடு கோழிகள் உள்ளேயும் அவன் தான் இருக்கான், பறவைகள் உள்ளேயும் அவன் தான் இருக்கான், எல்லாத்திலையும் அவரே இருக்கான் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கான் அப்படின்னா தெய்வங்கள் உள்ளேயும் அவன் தான் இருக்கான். மனுஷாளுக்கு வேணா தெய்வங்கள் உயர்ந்ததா இருக்கலாம், ஆனா தெய்வங்களுக்கு தேவாதி தேவன் ஒருத்தர் இருக்கான். தேவாதிராஜன், வரதராஜன், தெய்வநாயகன், தேவப்பெருமாள் அப்படின்லாம் அவரை சொல்றோமே. அந்த எம்பெருமான் தெய்வங்களுக்கும் தெய்வமா இருக்கா அப்படிங்கிறதுனால மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்லாம் ஆழ்வார்கள் சொல்லி காட்டுறான். சாமானிய தெய்வங்கள், அதுக்கு மேல இருக்கிற நித்திய சூரிகள், அவளுக்கும் மேல இருக்கக்கூடியவன் வானவர் கோனொடும் அப்படின்னு திருப்பாணாழ்வார சொல்றார். அப்பேற்பட்டதான ஸ்ரீமன் நாராயணன் அவன் பரபிரம்மமா இருக்கச்சே அவன்கிட்ட பக்தி பண்ற ஸ்ரீ வைஷ்ணவா அல்லது பகவான் கோவில் இதெல்லாம் இடிச்சு தள்ளி இந்த ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய தலையெல்லாம் சீவி அவளுடையதான கண்ணை நோண்டி இப்படியெல்லாம் பண்றதான ஒரு காலம் இது ராமானுஜருடைய காலத்துல நடந்தது கதை. இன்னிலிருந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. பொதுவாகவே சோழ மன்னர்கள்லாம் எல்லாருமே அவ தங்கள்லாம் சொல்லிக்கிறா, கல்வெட்டுகள் எல்லாம் பதிக்கிறச்சேவே அவ என்ன எழுதுறான்னா நாங்கள்லாம் சூரிய வம்சத்துல வந்த ராஜாக்கள், அதாவது ராமருடைய பரம்பரையில வந்த ராஜாக்கள் வாழலாம். பொதுவாகவே சேர சோழ பாண்டியர்களோ அல்லது யாதவ ராஜதானியா இருக்கிற மைசூர்ல இருக்கக்கூடிய ராஜாக்களோ இவெல்லாம் ராமருடைய பரம்பரை அல்லது பலராமருடைய பரம்பரை அப்படின்றது இருக்கிறதுனால அவெல்லாம் யாதவர்கள். அதனால பலராமருடைய கிருஷ்ணனுடைய பரம்பரை மைசூர்ல ஆண்டவர்கள்லாம்.
இன்னைக்கும் அவள் பரம்பரையா இருக்கா. அந்த அரண்மனையும் இருக்கு மைசூர்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் மன்னர்கள். அதனால்தான் அவளுக்கு பேரே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும், தமிழ் பேரே இருக்காது. உத்துங்க சோழன், குலோத்துங்கன் அப்படின்லாம் பேர் இருக்கும். ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜமகேந்திரன், அது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாருடைய பேரும் அப்படிதான் இருக்கும். அவள்லாம் சம்ஸ்கிருதத்துக்கு தான் பேர் வச்சுப்பா. அவள்லாம் பரம்பரையாவே சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய பரம்பரையில வந்தவா. கல்வெட்டுகளை பார்த்தா தெரியும் நிதர்சனமா. அவள்லாம் பகு வருஷங்களாக தர்மவர்மா சோழராஜன் இருந்தான்றது ராமாவதார காலத்திலேயே தர்மவர்மான்ற சோழராஜன் இருந்தான் தமிழ்நாட்டில். இப்ப அந்த பரம்பரையில வந்தவாளுக்கெல்லாம் ரங்கநாதர் தான் குலதெய்வம். சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் ரங்கநாதர் தான். அங்கேயே ராமர் தான் அந்த அயோத்தியில இருந்த ரங்கநாத பெருமாளை மூலவரியும் உற்சவரியுமா மேல இருந்த விமானத்தோட, பிரணவாக்கார விமானத்தோட விபீஷ்ணாழ்வானுக்கு கொடுத்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணமே சொல்றது. லப்வா குலதனம் ராஜா அப்படின்னு பட்டாபிஷேக சங்கத்திலேயே சொல்றார் வால்மீகி. தங்களுடைய குலதனமா இருந்த பிதிரு பைதாமக தனமா இருந்த ரங்கநாத பெருமாளை விமானத்தோட அப்படியே எழுந்தருளை பண்ணி கொடுத்தார் விபீஷ்ணாழ்வானுக்கு. விபீஷ்ணன் சிரஞ்சீவியா இருக்கிறதுனாலையும் அவன் ராட்சசனா இருக்கிறதுனால அவனால அழகா அந்த விமானத்தோட பெருமாளை தூக்கிட்டு ஆகாச மார்க்கமா வர முடிஞ்சது. அவனை ஒரு வாகனமா, விபீஷ்ணனை ஒரு வாகனமா வச்சுட்டு தான் பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் பிரணவாக்கார விமானத்தோட கிளம்பி 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உபய காவேரி மத்தியில ஸ்ரீரங்கம்ன்ற இடத்துல வந்து எழுந்தொழினார். சந்திரபுஷ்கரணி தீரத்துல. சந்திரபுஷ்கரணி தீரத்துல நம்ம அந்த பெருமாளை இன்னைக்கு சேவிக்கிறோமே. இவரை விபீஷ்ணாழ்வான் தான் அயோத்தியிலேருந்து கொண்டு வந்தார். அயோத்தி மன்னர்களுக்கெல்லாம் முதல்ல இருந்த மனு, அவர் வந்து பிரம்மாட்டேந்து வாங்கி வந்தார் இந்த பெருமாளை அயோத்திக்கு. பிரம்மாவுக்கு பார்க்கடல்ல தோன்றின பெருமாள் ஸ்ரீரங்கத்தை இன்னைக்கு படுத்துங்கிற பெருமாள். இப்ப பிரம்மாவுக்காக பார்க்கடல்ல தோன்றி பிரம்மலோகத்துல 6 மனுக்களுடைய காலங்கள் பிரம்மா பூஜை பண்ணி இப்போ இருக்கக்கூடியதான வைவஸ்வத மனு அவர் தான் அங்கேருந்து கொண்டு வந்து தனக்கு வேணும்னு கேட்டு பிரம்மாட்டேந்து அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணி வந்து முதல் நகரமான அயோத்தி, இந்த உலக அனைத்தும் விளக்கும் சோதி அப்படின்னாரு குலசேகர பெருமாள். இந்த உலகத்தெல்லாம் விளக்கும்படிக்கு இருக்கிற முதல் பிரகாசமான நகரமே அயோத்தியா நாம நகரி. அயோத்தி தான் முதல்ல உலகத்துல தோன்றின நகரம். அதுல தான் கொண்டு வந்து மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம்னு வால்மீகி சொல்றார். அப்பேற்பட்ட மனுதான் அந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணி அந்த ரங்கநாத பெருமாளை கொண்டு வந்து அங்கே எழுந்தருளை பண்ணி அவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கக்கூடியதான இக்ஷ்வாகு, அப்புறமா அந்த பரம்பரையில வந்த எல்லா அம்பரீஷன் போன்ற மகாத்மாக்கள்லாம் அந்த ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு வந்து அந்த பரம்பரையில தான் ராமர் பூஜை பண்ணினார். ராமர் காலத்துல 11,000 வருஷம் ராமருடைய ஆயுசு. 11,000 ஆயுசு இருக்கிற வரைக்கும் ரங்கநாத பெருமாள் அங்கதான் இருந்து பிறகு விபீஷ்ணாழ்வான் மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தா. அப்ப இங்க தர்மவர்மான்ற சோழராஜன் ரங்கநாத பெருமாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு காவேரி தீரத்துக்கு வரணும்னு 11,000 வருஷம் தபசு பண்ணியிருக்கார். அவருடைய தவ பலனாக பகவான் வந்து சேர்ந்தாய். இன்னைக்கு நமக்கு கிடைச்சதான குலதனம் ரங்கநாதர் எப்படி வந்தாருன்றத சுருக்கமா சொல்லிட்டு புராணம் சொல்றது. அப்பேற்பட்டதான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். அப்ப அந்த சோழராஜர்கள்லாம் யாருன்னா சூரிய வம்சத்து ராஜாக்கள் தான். அப்புறம் லவகுஷர்கள் ராமருக்கு, லக்ஷ்மணருக்கு 2 குழந்தை, பரதனுக்கு 2 குழந்தை, சத்ருகனுக்கு 2 குழந்தை, மொத்தம் 8 பேர். ராம லக்ஷ்மண பரத சத்ருகனாளுக்கு மொத்தம் குழந்தைகள் சேர்த்து 8 பேர். அந்த 8 பேர் 8 திக்குகள்ல போய் அவாவா அரசாட்சி பண்ணா அவள்ல தான் ஒரு கிளை தமிழ்நாட்டில் நம்ம திராவிட தேசத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்களாக வந்தார்கள் அப்படின்லாம் சரித்திரம் இருக்கு புராணங்கள். அப்பேற்பட்டதான பரம்பரையில வந்த சோழராஜாக்கள்லாம் எல்லாருமே மகேந்திரவர்மன் அல்லது முன்னாடி இருந்த கரிகால் சோழன், அவனுக்கு முன்னாடி இருந்ததான சோழர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா தர்மவர்மான்னு நமக்கு கதை தெரியுது. தர்மவர்மான்ற ராஜா ராமருடைய காலத்துல தசரதனுடைய காலத்திலே இருந்தவர். அவர்லேருந்து கதை எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் குலதெய்வம் ரங்கநாதர் தான் சோழராஜர்களுக்கெல்லாம். நடுவுல எந்த சந்தர்ப்பத்துல இந்த ராஜராஜ சோழன் அதுக்கு முன்னாடி இருந்த 1-2 சோழர்கள் இவா காலத்துல தான் கொஞ்சம் சைவம் கலந்தது. அவள்கிட்ட நாயன்மார்கள் காலத்துல வந்து நாயன்மார்கள்லாம் சிவன் தான் பரம்பொருள்னு ராஜாவிட்ட போய் சொல்லி எப்படியோ மாத்திட்டான். அதுக்கப்புறமா தான் சிறிது தலைமுறைகள் அவள்லாம் சைவர்களாக மாறி பரம சிவபக்தர்களாகவும் சிவ தீட்சை எடுத்துட்டவாளாகவும் சைவர்களாகவே மாறிட்டா. மாறினா தப்பு இல்லை. ஏன்னா ஒரு பரம்பரை திடீர்னு இப்படி மாறும், திடீர்னு அப்படி மாறும். யார் வந்து எப்போ மயக்குவான்னு தெரியாது. மயக்காச்சுன்னா போயிடுவான். இது
உலகத்துல இயல்பு. நம்மள வாழ்லையே பார்த்துக்கலாமே. நம்ம வீட்டு பொண்ணு பையன்லாமே திடீர்னு ஒரு கிறிஸ்துவ பையனையோ முஸ்லீம் பையனையோ காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணி போயிடுறா, அப்புறம் கிறிஸ்துவனாகவும் முஸ்லீமாகவும் மாறிடுறா. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது மத மாற்றம் மாதிரி இங்கேயே உள்ளுக்குள்ளேயே சமய மாற்றம்ன்றது நேர்றது. அப்போ வைஷ்ணவாளா இருக்கிறவா திடீர்னு சைவாளாயிடுறா, சைவாளா இருக்கிறவா திடீர்னு வைஷ்ணவாளாயிடுறா. பரம்பரை எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நேர்றது இல்லையா? அதை மாதிரி சோழ ராஜர்கள் சில ராஜாக்கள் மட்டும்தான், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவாழெல்லாம் தான் மாறினான். அதுக்கப்புறமா வந்தவன் 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவன். நம்ம சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவனை கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவா. அந்த 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் சுவாமி ராமானுஜருக்கு இப்போ 80 வயசு இருக்கச்சே, 80 திருநட்சத்திரம் இருக்கச்சே தான் கிருமி கண்டனாகிய 2ஆம் குலோத்துங்க சோழன் சோழ ராஜ்யத்துக்கு ராஜாவாகலாம். இப்போ ராமானுஜர் காலத்தில் இருந்துதான சோழராஜன் இவன். ராமானுஜர் கலியை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இன்னும் கலியே உலகத்தை நிற்க முடியாது போல ஆயிடுது. கலிங்கிறது ஒரு விதமான மாயதனை. இந்த கலியுகம், கலினா பலசாலின்னு அர்த்தம். ஏன் கலியுகம்னு இதுக்கு பேருனா ரொம்ப பலமான யுகம் இது. எந்த விஷயத்துலனா உலக விஷயத்துல நம்மளை பிடிச்சி வேகமா இழுக்கும், பலமா இழுக்கும். அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு வரவாதான் அடியேன் ராமானுஜதாசன் சொல்ற 4 பேர். கேட்டா உங்களால ராமானுஜா சொல்ல வராது, திருவள்ளுக்கார் வெட்டுக்க தோணாது, ஆச்சாரியிட்ட போய் சபாஷணம் பண்ணிக்கணும்ன்ற புத்தி வராது, ராமானுஜ ஜெயந்தி அணி ராமானுஜரை சேவிக்கலாமான்னு வராது. இதுக்கெல்லாம் வரணுமானா அதுக்கு காரணம் கலியிலேருந்து நீங்கள்லாம் எதிர்நீச்சல் போட்டு வரேன்னு அர்த்தம். அப்படி நம்மளால எதிர்நீச்சல் போட முடியுமான ஆறானப்பட்டவாள்லாம் இந்த கலி பலமானது பிடிச்சி இழுக்கிறது, உலக விஷயத்தை இழுக்கிறது. காமம், குரோதம், மோகம், லோகம், மதம், ஆச்சரியங்களை பிடிச்சி இழுக்கிறது, அகங்காரம், மமகாரங்களை இழுக்கிறது. பணம் பணம் பணம்னு அலையறா, காமம் காமசுகம் காமசுகம்னு அலையறா. எங்க பார்த்தாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடிட்டு இருக்கா. எங்கேயோ போயிட்டு இருக்கிற உலகத்துல நம்ம சில பேரை மட்டும் எதிர்நீச்சல் போட்டு இந்த கலியை எதிர்த்துண்டு வந்து ராமானுஜா அப்படின்னு சொல்றோமானா இது நம்மளுடைய பலம் இல்லை. அந்த ராமானுஜர் நம்மகிட்ட விசேஷமா கருணை பண்ணி பிடிச்சி இழுத்துருக்காருன்னு தான் தெரியும். அவருடைய பலம் பிடிச்சி இழுக்கிறது அவர் திருவடிக்கு. இது நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை. அப்ப எந்த ஜென்மாந்தரத்துல என்னென்ன பண்ணினோமோ நமக்கே தெரியாது. செய்த வேள்வியரால் ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னும், நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்லாம் சொல்றதுனால நோற்க வேண்டிய நோன்புகளோ ஜபமோ தபசோ என்ன பாராயணங்களோ எல்லாம் ஜென்ம ஜென்மா முடிச்சு விட்டவன் எவனோ அவனுக்கு இந்த ஜென்மாவில் ராமானுஜன் ஒரு கடாட்சம் பண்றார். அவன் வாயில ராமானுஜான்னு இல்ல நாராயணா கோவிந்தா வாசுதேவான்னு வருது. என்ன வாயில வந்துடவே வந்துடாது. ஒருத்தன் வைஷ்ணவனா ஆயிடவே முடியாது. மற்ற தெய்வங்கள்கிட்ட கூட நீ பக்தி பண்ணிட முடியும், ஈஸி. கோடி கோடி பேர் மற்ற தெய்வங்களுடைய கோவிலுக்கு போவா. ஏன் அங்க மட்டும் அவ்வளோ பேர் போறா? விஷ்ணு கோவில்ல குறைச்சலாதான் வருது. வைஷ்ணவனாலே குறைச்ச பேர் தானே இருக்கா. எதனால அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த தெய்வங்கிட்டலாம் நீ பக்தி பண்ணியாலும் நீ இதே ஜென்மாவில் மோட்சம் போக மாட்ட. விஷ்ணு கிட்ட வந்துட்டா மட்டும் நீ இதே ஜென்மாவில் வைகுண்டம் போயிடுவ. அப்படிங்கிறதுனால வைகுண்டம் போறது போக விடாத பிடிச்சி இழுக்கிறதுக்கு தானே இந்த கலி இருக்கு. அதனால மற்ற தெய்வங்கள்ட்ட நீ பக்தி பண்ண, மற்ற மதங்கள்ல நீ போய் பக்தி பண்ணேன்னா சரின்னு விட்டுரும் நம்மள. அவன் மோட்சம் போக போறதுல திருப்பி பிறந்து சாக போறான். எந்த தெய்வம் எந்த மதத்துல போனா நமக்கு என்ன அப்படின்னு பேசாத கலி விட்டுரும். ஆனா விஷ்ணு பக்தி மட்டும் ஒருத்தனுக்கு வந்துடுது, வைஷ்ணவம்னு ஒருத்தன் வந்துட்டானா அவன் அந்த கலி பிடிச்சி ஆட்டி விடும், போக விடாது, விஷ்ணு பக்திக்கு வர விடாது. அதில் தான் நிறைய பேர் வரமாட்டேங்கிற, நாமமே எடுக்க மாட்டேங்கிறா. பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்டா வைஷ்ணவான்றா, பரம்பரை வைஷ்ணவாங்கிறா, எனக்கு சமாஷனம் கூட ஆயிடுத்துங்கிற, நெத்தியில நாமம் விடுறதுக்கு யோசிக்கிறா நிறைய பேர். ஏன்டா நான் வராது, ஏன் வராதுன்னா அதான் கலி பிடிச்சி இழுக்கும். அந்த கலியை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜர் அவர் காலத்தில். கலியும் கெடும் கண்டு கொண்டின் அப்படின்னார் நம்மாழ்வார். ராமானுஜர் அவதாரம் பண்ண விட்டு நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க, கலி துவம்சம் ஆயிட போறது. அவர் சொன்னது உண்மை. ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா இப்ப 1000 வருஷம் ஆகியும் கூட இன்னைக்கு இத்தனை பேர் திருநாமம் தரிச்சுட்டு இருக்கான்னா ராமானுஜான்னு சொல்றானா, அப்ப ராமானுஜர் நம்மளுடைய கலியெல்லாம் கெடுக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறார் அப்படின்னு. அப்பேற்பட்டதான சுவாமி ராமானுஜர் கலியை கெடுக்கிறாருன்னா இந்த கலி பார்த்தது முதல்ல இந்த தமிழ்நாட்டை விட்டு ராமானுஜரை துரத்தணும். தமிழ்நாடையே மாத்திருவார் போல இருக்கே, இவரை ஓட விடணும் அப்படிங்கிற எண்ணத்தால் அந்த கலி யார் உள்ள புகுந்ததுன்னா அந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் உள்ள புகுந்துருது கலி. கலி ஆவேசம். அதனால
துர்போதனை எல்லாம் மனசுல ஏற ஆரம்பிச்சுட்டு சைவர்கள் பண்ணக்கூடியதான துர்போதனை அவர்கள்லாம் சொல்லித்தரார்கள். இந்த வைஷ்ணவத்தையும் விஷ்ணு கோவிலை இடிச்சு வைஷ்ணவாலெல்லாம் துவம்சம் பண்ணி எல்லாரையும் சைவால ஆக்கு அப்படின்னு சொல்லி அவள்லாம் ராஜாவை போய் பிடிச்சுட்டா. 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆகிய ராஜா இப்ப சிவ வெறியனா போயிட்டான். அதனால மெனக்கட்டு போய் 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 ஒவ்வொரு வைஷ்ணவாலையா அழைச்சின்னு வந்து சிவன் தான் பரம்பொருள்னு ஒத்துக்கோ, நீ செய்வன் ஆகு, இல்லைன்னா தலையை சீவிடுவேன், கண்ணை நோண்டிடுவேன் இப்படின்னு மிரட்டி மிரட்டி நிறைய பேர் வைஷ்ணவாளா இருந்தவாளெல்லாம் சைவாளா மாத்தினான் அந்த ராஜா. சில பேர் பிடிவாதமா நான் வைஷ்ணவனா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா தலையை சீவிடுவான், உயிர் போயிடும், கண்ணை நோண்டி விடுவான். இதை மாதிரிலாம் பண்ண அட்டுழியம். அதுக்கெல்லாம் மேல எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது மாதிரி ஒரு காரியம் பண்ணா சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான கோவிந்தராஜ பெருமாள் மூலவரையே கண்டன் துண்டமா உடச்சி துகள் துகளா பொடி பொடி ஆக்கி கொண்டு போய் சமுத்திரத்துல சேர்த்தான். எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆழ்வார் பாடின மங்களாசாசனம் பண்ண ஒரு திவ்யதேசர் மூலவர் இப்ப இல்லை. அவர் எங்க போயிட்டார்? அந்த கோவிந்தராஜன்னா துகள் துகளா உடைக்கப்பட்டு மூலவரை கொண்டு போய் சேர்த்துட்டான். பக்கத்துல சிதம்பரத்துக்கு பக்கத்துல கிள்ளைன்னு ஒரு கிராமம் இப்பவும் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற சமுதிரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டான் மூலவர். அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நடராஜர் அங்க வந்தார். நடராஜர் வந்தவர் தானே தவிர கோவிந்தராஜர் தான் முன்னாடியிலேருந்து இருக்காருன்னு புராணம் சொல்றது. அந்த இடத்துல புஷ்கரணிக்கு பேரும் புண்டரீக புஷ்கரணி அப்படின்னு தாமரை குளம் தான் பேரு, புண்டரீக புஷ்கரணின்னு தான் பேரு. அது பெருமாளுடைய பொற்றாமரை குளம். அது பெருமாள் தெப்போத்சவம் கண்டருள்ளதான இடம், அப்பேற்பட்டதான குளம். குளத்தை விடுங்கோ, இங்க பெருமாள் தான் இருக்கார், முன்னாடியிலேருந்தே இருக்கார், சிவன் பின்னாடி வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் தான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நிரூபணம் இன்னைக்கு இருக்கு. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டினுடைய வழக்கப்படி ஒரு கோவிலை கட்டினோமானா மேல ஓடு வேயறது கிடையாது. இந்த மாதிரி உத்தரம் போடுவாங்க. ஓடு போட்டு கட்டுறதெல்லாம் கேரளாவில் தான். கேரளாவுடைய கோவில்கள் எல்லாம் போய் பாருங்க, தீவிர ஓடு தான் மேல இருக்கும், ஓடு தான் பதிச்சிருப்பா. இன்னைக்கும் போய் பாருங்க, சிதம்பரத்தில் அவ சொல்லக்கூடிய சிவன் கோவில் பூரா ஓடு தான் இருக்கும். அங்க இருக்கிற தீட்சிதாள்லாம் நம்ம தமிழ்நாட்டு பிராமணால் தீட்சிதாள் மாதிரி இருக்க மாட்டா. பின்னாடி இந்த பக்கம் குடுமி வச்சுட்டு இருப்பான். ஒன்று முன் குடுமி இருக்கணும், இல்லை பின் குடுமி இருக்கணும், ரெண்டுமே இந்த சைட்ல குடுமி இருக்கும். இதெல்லாம் அந்த ஊருக்காரா தீட்சிதாள், கேரளாவுடைய அங்கேருந்து மலைநாட்டிலேருந்து வந்த தீட்சிதர்கள். அதில் தில்லையில் வந்து 3000 பேர் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கா பிராமணாலாம் கேரளாவிலேருந்து. அவள் வந்து தான் தங்களுக்கு ஒரு நடராஜர் கோவில் வேணும்னு சிவன் கோவிலை கட்டினா. அதுக்கு பேரே இப்போ என்னடான்னா, அவள் வச்சிருக்கிறதான சிவன் கோவிலுக்கு பேரே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு தான் பேர். சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னால் அம்பலம்னா கோவில்னு அர்த்தம் கேரளா பாஷையில். மலையாளத்தில் அம்பலம்னா கோவில், சிற்றம்பலம்னா சின்ன கோவில். அப்ப ஏற்கனவே அங்க ஒரு பெரிய கோவில் இருந்தா தானே இது சின்ன கோவில்னு வரும். அப்ப பேரம்பலம் எது, பெரிய கோவில் எதிராக அதுதான் கோவிந்தராஜ பெருமாள் கோவில், முன்னாடியிலேருந்து இருக்கிற பெருமாள். அப்ப பேரம்பலம் இருக்கு, ஆனா அங்க இருக்கிற மூலவரை உடைச்சி எரிஞ்சுட்டு சிற்றம்பலம்னு ஒரு சின்ன கோவிலாக கட்டி அதுல சிவனை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி அவ ஆக்கிரமிச்சுட்டா அப்படின்றது பார்க்கறோம். அந்த சந்தர்ப்பத்தில் ராஜாவை கைக்குள்ள போட்டுனாதான் இதெல்லாம் முடியும். இல்லை சோழராஜனை கைக்குள்ள போட்டுனா 2ஆம் குலோத்துங்க சோழன் மூலவராக இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளையே உடைச்சி எரிஞ்சுட்டு இங்க கொண்டு வந்து நடராஜரையே கொண்டாட ஆரம்பிச்சு பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சது. இன்னைய வரைக்கும் அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்கு உற்சவம் கிடையாது, பிரம்மோற்சவம் கிடையாது. கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த கோவிலில் பெரிய திருவிழா எதுவுமே நடக்கிறது, எல்லாம் நடராஜருக்கு தான் நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் வச்சிருக்கான். இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப முயற்சி பண்ணி 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 வைஷ்ணவெல்லாம் பார்க்கறா, ஏதோ ஒரு காரணத்தும் தண்ணி கழிச்சு விடுறான், அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படிலாம் இருக்கு, இன்னைய வரைக்கும் இருக்கு. அதுக்கு மூல காரணமே இந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் தான். அவன் அந்த கோவிந்தராஜ பெருமாளை வெட்டி தூக்கி கொண்டு போய் கிள்ளையில போட்டான்றதுக்கு இப்ப சமீப காலத்தில் சினிமாவில் கூட அதை காண்பிச்சிருக்கான். பப்ளிக்கா சினிமாலேயே வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்பேற்பட்டதான அந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் பெரிய அளவில் வைஷ்ணவாலெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான் சுவாமி ராமானுஜருடைய காலத்தில். அப்போ அந்த 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரிக்கு பேர் வந்து நாலூரான் அப்படின்னு பேர். காஞ்சிபுரத்தை பற்றியே தான் இருக்கு நாலூர்னு. இந்த நாலூரை சேர்ந்தவன் நாலூரான்னு பேர். ஒரு பிராமணன் தான், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான். எல்லாத்துக்கு மேலே கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன்.
இவன் அங்க மந்திரியா இருக்கான். அந்த நாலூரான் தான் அங்க சோழராஜருக்கு மந்திரியா இருக்கான். அவன் சொன்னான், மகாராஜா நீங்க இந்த வைஷ்ணவர் அந்த வைஷ்ணவர் ஒவ்வொரு வைஷ்ணவரையா கூப்பிட்டு சிவன் தாண்டா பரம்பொருள் எழுதி கையெழுத்து போட்டுதான், இல்லைன்னா கண்ணை நோண்டி விடுவேன் அப்படிலாம் நீங்க சொல்றதை காட்டும் மொத்த அத்தனை வைஷ்ணவாளுக்கும் ராஜாதி ராஜனை போல தலைவராக இருக்கிறவர் சுவாமி ராமானுஜர், எதிராஜன் பேரு. அவர் ஒருத்தர் ஓலச்சுவடியில சிவன் தான் பரம்பொருள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரானா எல்லா வைஷ்ணவ சமூகமும் அதை ஏத்துண்டுதான் ஆயிடும். எல்லா வைஷ்ணவ சமூகமும் ஏத்துண்டுதான் ஆயிடும். அதனால ராமானுஜரை எப்படியாவது வர வச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு இந்த நாலூரான் சொல்லி கொடுக்க, உடனே சோழராஜன் நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கேன், வைஷ்ணவத்துல ஜெகத்குருவா ஜெகதாச்சாரியனா இருக்கிற ராமானுஜர்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம், போய் ராமானுஜரை போய் ஸ்ரீரங்கத்திலிருந்து அழைச்சிட்டு வாருங்கள் அப்படின்னு 4 சேவகர்களை அனுப்ப, அந்த சேவகர்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்தா, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா. சோழராஜன் ஸ்ரீரங்கத்துக்கு சேவகர்களை வீரர்களை அனுப்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே கூரத்தாழ்வான் ராமானுஜர்கிட்ட தனியா அறையில போய் பேசுறார். ஆச்சாரியா ராமானுஜரே, நீங்க கிளம்பி கர்நாடகாவை நோக்கி ஓடி போயிடுங்க, மேல்நாட்டுக்கு ஓடி போயிடுங்கோ. அடியன் தான் ராமானுஜர்னு சொல்லி நான் போயிடுறேன், நான் போய் கூரத்தாழ்வானாகிய நான் போறேன். ஒரு காலம் எனக்கு கண்ணு போச்சினாலும் தலையே போச்சினாலும் உயிரே போச்சினாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் போயிட்டேன்னா ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனா ராமானுஜருக்கு ஏதாவது ஒன்று ஆகி அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ கண்ணை நோண்டிவிட்டாலோ ராமானுஜருக்கு ஆபத்துன்னு சொன்னா வைஷ்ணவத்துக்கே ஆபத்து. ராமானுஜர் சௌக்கியமா இருந்தாரானா இன்னும் வைஷ்ணவம் பிரச்சாரம் ஆகும், நிறைய பேர் வைஷ்ணவாளாக ஆவா, நிறைய பேருக்கு வைகுண்டம் கிடைக்கும். அதனால இப்ப சர்வ உத்தாரகராக இருக்கக்கூடிய நீங்கள் காப்பாற்றப்படணும். அதனால அடியேன் நேர நான் தான் ராமானுஜர்னு சொல்லிட்டு சோழராஜருடைய சபைக்கு போறேன், நீங்க எப்படியாவது கர்நாடகாவை நோக்கி ஓடி போயிடுங்கள் அப்படின்னா ராமானுஜர் சொல்றார், என்னைக்குமே ஒரு தலைவனா இருக்கிறவன் தன்னுடைய கோஷ்டியை பார்த்து நீங்கள்லாம் ஆபத்துல மாத்திக்கோ, நான் போய் தனியா ஒதுங்கிக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்றது தலைவனுக்கு லட்சணம் இல்லை. முதல்ல தலைவன்லாம் வந்து நிக்கணும். எப்ப நீங்கள்லாம் என்ன ஆச்சாரியர்னு எடுத்துக்கணும், இப்ப நான் தான் போய் முதல்ல போய் பேசணும். உயிர் போறது எல்லா வைஷ்ணவாளுக்கும் நான் முதல்ல தலையை கொடுக்குறவனே நானா தான் இருப்பேன், அப்படி ஒன்று விட்டுட்டு ஓடுறவன் இல்லை நான் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார் கூரத்தாழ்வான். அப்ப கூட 1-2 சிஷ்யாலாம் கூடவே இருந்தா. உடனே கூரத்தாழ்வான் பார்த்தார், எல்லா சிஷ்யாலும் கொஞ்சம் வெளியில இருக்கோ, அடியன் ராமானுஜர்ல ஏகாந்தமா பேசணும் அப்படின்னா கூரத்தாழ்வான் எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு கூரத்தாழ்வான் ராமானுஜரை பார்த்து சொல்றார், சுவாமி ராமானுஜரே, வைகுண்டத்திலேருந்து நீங்க கிளம்பச்ச உங்களுடைய ஆயுசு என்ன, உங்களுடைய அவதார காரியம் என்னங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. வைகுண்டத்துல என்ன நினைச்சுட்டு என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இறங்கினீர் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கோ அப்படின்னு கூரத்தாழ்வான் சொன்ன உடனே ராமானுஜருடைய தியானத்துல உட்காண்டா வைகுண்டத்துக்கு போறார். மனசால வைகுண்டத்துல அங்க என்ன பேச்சு என்ன சங்கல்பம் நடந்ததுன்னு பார்க்கிறார். இந்த வயசுக்கு 80 வயசு முடிஞ்ச உடனே கர்நாடகாவுக்கு போக வேண்டியது. அங்க மேல்கோட்டை அப்படின்றதான திருநாராயணபுரத்தை அதை உத்தாரணம் பண்ணணும். அந்த கோவிலெல்லாம் அங்க பஞ்ச நாராயண கஷேத்திரங்களை ஏற்படுத்தணும். அங்க பல ஜெயினர்கள் பௌத்தர்கள் போன்றவாளெல்லாம் பரம வைஷ்ணவர்களாக ஆக்க வேண்டிய கைங்கரியம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் ஒவ்வொன்னா ராமானுஜருக்கு ஞாபகம் வந்தது. மறுபடியும் தியானம் கலைஞ்சா கூரத்தாழ்வான், நீ சொல்றபடி அடியன் கிளம்ப வேண்டியதுதான், கர்நாடகா அடியன் கிளம்பிதான் ஆகணும் இந்த வயசுக்கு அப்படின்னா கூரத்தாழ்வான் இதை சொல்லணுமானா அவர் யாருடானா, அவர் தான் ராமருடைய அவதாரம்னு அன்னைக்கே சொல்லும். சாட்சாத் பகவான் தான் கூரத்தாழ்வானா வந்தார், லக்ஷ்மணர் தான் இங்க ராமானுஜரா வந்தார். அதனால லக்ஷ்மணனை பார்த்து ராமானுஜரை பார்த்து ராமருடைய அவதாரமான கூரத்தாழ்வான ஞாபகப்படுத்தின உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், அப்படியானா நான் கிளம்புறேன் கர்நாடகா பார்த்து, நீர் மெதுவா போய் சமாளியும் இந்த சோழராஜனை. உடனே உங்களுடைய காஷாய வேஷ்டியும் கையில் இருக்கிற தண்டமும் எடுத்து என் கையில கொடுத்துருங்கோ, நான் அதை உடுத்தின்னு கிளம்பிடுறேன், நான் தான் ராமானுஜன் சொல்லிட்டு சோழராஜனுடைய சபைக்கு போயிடுறேன், நீங்க என்னுடைய வெள்ளை வேஷ்டி கட்டி நீங்க கூரத்தாழ்வான்னு பேர்ல நீங்க கிளம்பிடுங்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு வஸ்திரத்தையும் பேரையும் மாத்திட்டான். கூரத்தாழ்வான் ராமானுஜர்ன்ற பேர்ல சோழ நாட்டுடைய அரண்மனைக்கு போயிட்டு இருக்கார். ராமானுஜரோ கூரத்தாழ்வான்னு பேர்ல வெள்ளை வேஷ்டி கட்டின்னு முதலியாண்டான் முதலிய சிஷ்யர்களை அழைச்சிட்டு கர்நாடகாவை நோக்கி மேல் நாட்டை நோக்கி நடக்கிறார். அப்ப கூரத்தாழ்வானோட கூட யார் போறான்னா பெரிய நம்பிகள் போறார். சுவாமி பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சமாஷணம் பண்ணி வச்ச ஆச்சாரியர். அந்த சுவாமி பெரிய நம்பிகளுக்கு இப்ப 105 வயசானது.
105 திருநட்சத்திரம் ஆறுது. அவர் வயசான காலத்துல அவரும் கூரத்தாழ்வானும் 2 பேருமே கிளம்புறா. கூரத்தாழ்வானுக்கு இப்ப 88 வயசாகுது. சுவாமி ராமானுஜரை விட 8 வயசு பெரியவர். இப்ப கூரத்தாழ்வான் 88 வயசு, பெரிய நம்பிகள் 105 வயசு ஆகுது. 2 பேரும் அவ 2 பேருமாக கிளம்பி போறா சோழராஜனுடைய சபைக்கு. சோழராஜனுடைய சபைக்கு போன உடனேவே சோழராஜன் எதிர்க்க ராமானுஜர் எழுந்தளித்தார் அப்படின்னு ராஜா ரொம்ப குதூகலமா பார்க்கறான். யார் ராமானுஜர் அப்படின்னு பார்க்கறான். கூரத்தாழ்வான் தான் ராமானுஜர் பேர்ல காஷாய திருதண்டத்தோட அங்கேருந்து உள்ள வந்தா. வயசானவராகிய பெரிய நம்பிகளும் உள்ள எழுந்தொழினார். 2 பேரும் ஏற இறக்க பார்த்தா இவர் தான் ராமானுஜரா அப்படின்னு விசாரிச்சான் ராஜா. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த நாலூரான் அப்படிங்கிற மந்திரிக்கான கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன் தான். பாருங்களேன் எப்படி புத்தி போடுது. சொந்த ஆச்சாரியனே கொலகாரன்ட்ட காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரிய துரோகம் இது, ஆச்சாரிய அபச்சாரம் இது நடக்கிறது. வந்திருக்கிறவர் ராமானுஜர் இல்ல, இவர் எங்க குருநாதர், எங்க ஆச்சாரியராகிய கூரத்தாழ்வான் இவர், அவர் பெரிய நம்பிகள் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தார். ஆனாலும் மகாராஜா இந்த கூரத்தாழ்வான் பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் ராமானுஜர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் 2 சமம் தான். கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு ஒரு மாத்து சடை இல்லாதவர். அதாவது இவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினாலும் செல்லுபடியாகும், அத்தனை வைஷ்ணவாலும் ஒத்துண்டதாயிடும், இவர்கிட்ட கழுவும் அப்படின்னு இவனே சொல்லித்தரான் நாலூரானே. இனிமே தன்னுடைய வரலே தன் கண்ணை குத்துன்றது மாதிரிதான் நம்ம வைஷ்ணவாளியே ஒருத்தர் தான் இப்படி காட்டி கொடுத்துருக்கா. உடனே ராஜா சொன்னா, நீ ராமானுஜர் இல்ல வேணும்னே ராமானுஜர்னு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கீங்க, அதுக்கே தனியா தண்டனை உண்டு உனக்கு. ராஜா கிட்ட இப்படி மாறு வேஷம் போட்டுன்னு வந்ததே தப்பு, குற்றம். சரி போகட்டும், இருந்த போதிலும் நான் சொல்றது, நான் கொடுக்கிற ஓலையில நீ கையெழுத்து போட்டு கொடும், உங்க உயிரோடையும் கண்ணோடையும் விட்டுறேன் அப்படின்னா. இவருக்கு உயிரை பத்தியும் கவலை இல்லை, கண்ணை பத்தியும் கவலை இல்லை. ஞானக்கண் இருக்கிறவனுக்கு ஊனக்கண் இருந்தாலும் இல்லாட்டாலும் கவலைப்பட மாட்டோம். அவர்தா ஞானிகளாச்சு, அவதார புருஷாலாச்சு. ஞானக்கண் இருக்கிறதுனாலே கவலைப்படலை. இன்னும் உயிரே போயிடுத்தினாலும் எங்க போறது, ஆத்மா வைகுண்டம் தானே போறது அப்படிங்கிற திண்ணம் அவளுக்கு. அதில் உயிர் போயிட போறதேன்னு பயம் இல்லை. சரீரம் தான் நான்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் உயிர் போச்ச பயம் வரும். சரீரம் நான் அல்ல, நான் ஆத்மான்றவனுக்கு அப்புறமா சரீரத்தில் உயிர் போனா என்ன, எதிர் வியாதியே வந்தா என்ன, அவன் கவலைப்பட மாட்டான். அப்பேற்பட்டவனா தானே இருப்பான். அதனால கூரத்தாழ்வான் கவலைப்படலை. என்ன ஓலை அது கொண்டா அப்படின்னா, கூரத்தாழ்வான் அந்த ஓலையை எடுத்துன்னு வந்து அப்படி பார்த்தா அதுல எழுதிருக்கு, சிவாத் பரதரம் நாஸ்தி, கையெழுத்து போடு அப்படிங்கிறான். சிவாத் பரதரம் நாஸ்தினா சிவனுக்கு காட்டிலும் மேல பரமானது ஒன்றும் கிடையாது, சிவனுக்கு வேறுபட்டது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப நாராயணன் தான் பரம்பொருள் இல்லைன்னு அர்த்தம். சிவன் தான் பரம்பொருள் அர்த்தம். அதுக்காக சிவனுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு எழுதி கொடுத்தான். சிவன் உயர்ந்தவர் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. சிவன் உயர்ந்தவர் தான், மற்ற தெய்வங்களை பார்க்கறது சிவன் உயர்ந்தவர் கையெழுத்து போட்டிருப்பார். சிவனுக்கு மேற்பட்டு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். சிவாத் பரதரம் நாஸ்தி. இதுல கையெழுத்து போடுனா இது சரியில்லையேப்பா, இந்த வார்த்தை சரியில்லையே அப்படின்னாரு கூரத்தாழ்வான். அதெல்லாம் கிடையாது, கையெழுத்து போட்டு தான் வாங்கணும்னா. சரி போடுறேன், கையெழுத்து போடுறேன் அப்படின்னா தத்ராபி துரோணமஸ்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். படிச்சு பார்த்தா ராஜா, சிவாத் பரதரம் நாஸ்தி தத்ராபி துரோணமஸ்தின்னு இருக்கு. இது என்ன புதுசா சேர்த்திருக்கீங்க, இது என்னது தத்ராபி துரோணமஸ்தின்னா என்ன அர்த்தம்? சிவனுக்கு மேற்பட்டது ஒன்று இல்லை, ஆனா சிவனுக்கு மேல தும்பப்பூ இருக்குன்னு அர்த்தம். துரோணம்னா தும்பப்பூ, சிவனுடைய தலை மேல தானே இருக்கு தும்பப்பூ. அப்ப அதுக்கு மேல சிவனுக்கு மேல தானே இருக்கு, சிவனுக்கு மேல தும்பப்பூ இருக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டார். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, சிவம் அப்படின்னா இந்த ஆழாக்கு, காப்படி, அறப்படி, ஒருபடி, பட்டணம்படி, மரக்காப்படிலாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த காலத்துல அளவுல சிவம் அப்படின்னு ஒரு அளவு, அதுக்கு மேல துரோணம்னு ஒரு அளவு. அப்ப சிவம்ன்ற அளவோட துரோணம்ன்ற அளவு பெருசாக்கிறதுனால சிவத்தை காட்டிலும் துரோணம் பெருசு அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் வரும். எல்லாம் உண்மையை தான் எழுதியிருக்கார். ஆனா அவனுக்கு கோபம் வந்தது, நான் சொன்னபடிக்கு சிவாத் பரதரம் நாஸ்தின்னா அப்படியே கையெழுத்து போடணும், அதுக்கு மேல உண்மை வார்த்தை எதுக்கு சேர்த்து. உடனே அவன் சொன்னார், இல்லப்பா சிவன் அப்படிங்கிற தெய்வம் தெய்வங்கள்ல உயர்ந்தவரா இருப்பார், அதுல மகாதேவன் கூட அவருக்கு பேரு. ஆனா சிவன் நாராயணனால படைக்கப்பட்டவர் தான் பிரம்மா, சிவன், இந்திரன் எல்லாருமே. நாராயணன் தான் எல்லாத்துக்கும் மேற்பட்டவன்.
அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி பார்த்தார். சாஸ்திரப்படி வேணா வாக்குவாதம் கூட பண்ணலாம், நான் தயார் அப்படின்னார் கூரத்தாழ்வான். எனக்கு வாக்குவாதமே வேண்டாம், ஏன்னா இந்த வைஷ்ணவாழ்கிட்ட வாக்குவாதம் பண்ணா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். யாராலையும் ஜெயிக்க முடியாது, வைஷ்ணவாழ்கிட்ட மட்டும் வாக்குவாதமே பண்ணக்கூடாது. அதுவும் வைஷ்ணவாழியா படிச்சவனா இருந்துட்டானா அவன் வேதாந்தம் தெரிஞ்ச ஒரு வைஷ்ணவன்ட்ட போய் பேசினோமானா நம்ம மாற வேண்டியதான் வைஷ்ணவத்துக்கு. அவ என்னைக்கும் மாற மாட்டான், ஏன்னா அவளுக்கு எல்லாம் பிரமாணம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, அவ்வளவு இருக்கு, கொட்டி கிடக்கு, கோடி கோடியான ஆதாரங்கள் இருக்கு, ஸ்லோகங்கள் இருக்கு, பாசுரங்கள் இருக்கு, சங்க இலக்கிய நூல்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அதனால இந்த வைஷ்ணவர்கிட்ட போய் வாக்குவாதமே வச்சுக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுருக்கான் அந்த ராஜா. அதனால என்னடா, எனக்கு வாக்குவாதமே வேண்டாம், இப்ப நீ கையெழுத்து போடுறீங்களா இல்ல கண்ணை நோண்டட்டா? உடனே பெரிய நம்பிகள் சொன்னார், நீ கண்ணை நோண்டினால என்னப்பா வந்துட போகுது? சத்தியம் என்னைக்குமே சத்தியமானதுதான், அதை மாற்ற முடியாது. உன் இஷ்டத்துக்கு நீ வளைக்கலாம்னு பார்த்தியானா எத்தனை நாளைக்கு உன் இஷ்டத்துக்கு நீ வளைக்க முடியும்? ஜனங்களை எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. சில பேரை சில காலங்கள் ஏமாத்தலாம், அவ்வளவுதான். அதனால நீ சொல்ற வாக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னா பெரியவர்கள். முதல்ல இந்த வயசான கழவரா இருக்காரே இவர் கண்ணை நோண்டு அப்படின்னா நிஜமாவே சேவகர்கள் வந்தா 105 வயசான ராமானுஜருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகளுடைய கண்ணை அப்படியே நோண்டிட்டான். முடிய தோண்டி எடுத்துட்டான், ரத்தம் கொட்டுறது, துடிக்க துடிக்க நோண்டி எடுத்தான். அவர் அப்பூ ரங்கநாதா ஆளவந்தார் திருவடிகளே சரணம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றார். கண்ணை நோண்டி எடுத்துட்டான். அடுத்து இந்த கூரத்தாழ்வானுடைய கண்ணையும் நோண்டுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டான் ராஜா. உடனே கூரத்தாழ்வான் பார்த்தார், இப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆச்சாரியருடைய கண்ணை நோண்டின அபச்சாரத்தை இந்த கண்ணால பார்த்தேன் இல்லையா, அதுல இவன் என்ன நோண்டுறது, நானே என் கண்ணை நோண்டிக்கிறேன் அப்படின்னு கையில இருக்கிற எழுத்தாள் எடுத்தால் தன் கண்ணை தானே நோண்டி எடுத்துட்டா இவர் கண்ணும் போயிடுது. அதனால்தான் கூரத்தாழ்வானுக்கு தரிசனத்திற்கு தரிசனம் தந்த வள்ளல் அப்படின்னு ஒரு விருது. தரிசனம்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக தன்னுடைய தரிசனமான கண்ணையே கொடுத்தவர். தரிசனத்திற்கு தரிசனம் தந்த வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக கண்ணை இழந்துட்டார் கூரத்தாழ்வான். பெரிய நம்பிகளும் கண்ணு போயிடுது. உடனே நாடு விட்டு கடத்துறேன் போங்கள் அப்படின்னு துரத்தினான் ராஜா. உன்னுடைய தேசத்துல இருக்கிறதே பாவம், உடுக்கும் கூரையும் பருவும் நீரும் பாவம் செய்தனதான் போலோன்னார் பெரியாழ்வார். அத மாதிரி இந்த மாதிரி ராஜா இருக்கக்கூடியதான தேசத்துல வாழறதே மகா பாவம் தான். அதுவும் வைஷ்ணவாளுக்கு அபச்சாரப்படுறதான ஒரு தேசம்னா அந்த தேசம் அவைஷ்ணவோ ஹதோ தேசஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வைஷ்ணவன் இல்லாத ஒரு தேசம் நாசமாயிடும். எந்த தேசத்தையும் ஒரு வைஷ்ணவனாவது இருக்கணும். ஆனாரப்பட்ட கம்சனுடையதான மதுரா நகரம் கூட சௌக்கியமா இருந்தது. ஏன்னா அங்க ஒரு வைஷ்ணவர் இருந்தார், அக்ரூரர், கிருஷ்ணனுடைய சித்தப்பா இருந்தார். அதனாலதான் அதே மாதிரி ராவணனுடைய பட்டணமான இலங்கை, தென்னிலங்கையும் என்னைக்கோ நாசமாயிருக்கும். ஏன்னா வைஷ்ணவாலே கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் இலங்கை ரொம்ப சௌக்கியமா இருந்தது ஒரு விபீஷணன் இருந்ததுனால. அதே மாதிரிதான் அஸ்தினாபுரமும். அஸ்தினாபுரத்துல இந்த திருதராஷ்டிரனும் துரியோதனனும் வாழக்கூடிய ஊர்ல ஒரே ஒரு விதுரர் இருந்தார். அதுதான் ஊர் க்ஷேமமா இருந்தது. ஒரு வைஷ்ணவன் கூட ஒரு ஊர்ல இல்லையானா அந்த ஊர் நாசம் தான், படுநாசமாயிடும். வைஷ்ணவா ஒத்தராவது இருக்கணும், அதனால்தான் உலகமே க்ஷேமமா இருக்கும். அப்படிங்கிறச்சு இந்த வைஷ்ணவாலெல்லாம் எப்போ கொலை பண்றானோ முடிய தோன்றானோ இவனுடைய தேசத்துல எது இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் இதுல அந்த பெரிய நம்பிகளுடையதான குமாரத்தி அத்துழாயின்னு பேரு, துளசின்னு பேர் அவளுக்கு. அவ வரா, அவளுடையதான தோலை பிடிச்சிட்டே அவ அப்பாவான பெரிய நம்பிகள் வரார். கண்ணு போயிடுது, ரத்தமா கொட்டிட்டு இருக்கு, இருந்தாலும் தோலை பிடிச்சிட்டே நடந்து வரார் தடுமாறிட்டு. அந்த பெரிய நம்பிகளுடையதான தோலை பிடிச்சிட்டே கூரத்தாழ்வான் வரார். 2 பேரும் கண்ணு தெரியாத அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அத்துழாய் தான் வழி காண்பிச்சுட்டு வரா. வரும் வழியிலேயே பாதி வழியிலேயே சுவாமி பெரிய நம்பிகளுக்கு வயசும் ஆயிட்டதுனால சரீரமும் தளர்ந்து போயிட்டதுனால இப்ப கண்ணும் போயிட்டு ஒரு அவஸ்தை இருக்கிறதுனால இனிமேல் எனக்கு பரமபதத்துக்கு கிளம்பிடலாம்னு தோன்றது, என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ற இந்த மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துட்டா. அதுல என்னன்னா புறத்தாழ்வானுடையதான மடியில தலைய வச்சுட்டு தன்னுடைய பொண்ணு அத்துழாயுடைய மடியில திருவடியை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டவர் தான் தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடியதான சுவாமி ஆளவந்தார். அப்படியே தியானம் பண்ணினார், பரமபதம் போயிட்டார். ஆச்சாரிய திருவடி அடைஞ்சிட்டார், வைகுண்டம் போயிட்டார்.
இப்படி பரமபதம் போயிட்டார் பெரிய நம்பிகள் உடனே அவன் பொண்ணை வச்சுட்டே கூரத்தாழ்வான் சம்ஸ்காரங்களை பண்ணி வச்சுட்டு மெதுவா 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 அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தா. ராமானுஜர் போயிட்டாருன்னா கூட ஸ்ரீரங்கத்தை விட்டு நிறைய ஸ்ரீவைஷ்ணவா தான் இருக்காளே, ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கா, ராமானுஜ அடியார்கள்லாம் இருக்கா. சரி ஸ்ரீரங்கத்துக்கு வரலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்தா அங்க ஸ்ரீரங்கம் பூரா ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சோழராஜன் ஒரு ஆணையிட்டு இருக்கான், ஸ்ரீரங்கம் பூரா அங்க இருக்கிற அர்ச்சகாலெல்லாம் வெளியேற்றி அங்க குருக்கள் எல்லாம் கொண்டு வந்து பூஜைக்கு போட்டு சைவர்கள் எல்லாம் உள்ள நியமிச்சு ஒரு ராமானுஜருடைய அடியார்களும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள இருக்கக்கூடாது, பெருமாளை போய் தரிசனம் பண்ணக்கூடாது, யாருமே உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கான். அதனால ராமானுஜருடைய அடியார்கள் ராமானுஜ தாசன் சொல்லிட்டு யாராவது போனா ஸ்ரீரங்கத்துக்குள்ள போக முடியாது. சைவர்கள் தான் சகஜமா உள்ள போயிட்டு வரா, அவளே பூஜை பண்றா, சைவ முறைப்படி பூஜை பண்றா ரங்கநாதனுக்கு. இப்படி ஒரு காலம். அப்போ கூரத்தாழ்வான் அந்த அத்துழாய் என்ற பெரிய நம்பிகளுடைய குமாரத்தை அவளை கொம்பை கொடுத்து கையில அந்த கொம்பனுடைய அந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோமா, அந்த கோலனுடைய இந்த பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்சிட்டு அவ வழிகாட்ட ஸ்ரீரங்கத்துக்கு மெதுவா வந்து சேர்ந்து ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த காவலாளிகள்லாம் தடுத்துட்டா, உள்ள போகக்கூடாது. எதில இவர் திருமண் காப்பிட்டு இருக்காரு, இவர் ராமானுஜருடைய தாசர், இவர் உள்ள போகக்கூடாது அப்படின்னு தான் காவலாளிகள்லாம் இருந்த போதுல அங்க ஒரு காவலாளிகளுக்கெல்லாம் தலைவனாக்கிறவன் தான். ஒரு காலத்துல இவர் கூரன்றதான காஞ்சிபுரம் பக்கத்துல கூரத்துல இவர் ஜமீன்தார போல சிற்றரசரை போல இருந்தவர். எல்லாருக்கும் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் பண்ணியிருக்கார், பெரிய வள்ளலா இருந்திருக்கார். இவருக்கு மட்டும் நம்ம சலுகை கொடுக்கலாம், இவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அதனால இவரை மட்டும் உள்ள விட்டுருவோம், இவர் போய் திருவடி தொழுதுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடட்டும் அப்படின்னு இந்த காவலாளி சொன்னானோ இல்லையோ, கூரத்தாழ்வான் நினைச்சுட்டா உலகத்துல தர்மங்கள்லாம் பண்ணினோமானா அது நம்மளை மேலும் மேலும் உய்விக்கும் நினைச்சிட்டு தான் பண்ணோம். அதுவே விரோதமா போயிடுதே, தெரிஞ்சுன்னா நான் ஒரு தான தர்மமும் பண்ணிருக்க மாட்டேனே. ஏன்னா நான் நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கினது ராமானுஜருக்கு அபிமான பாத்திரமா இருக்கான், ராமானுஜர் பாததூளி, ராமானுஜருடைய தாசன் அப்படின்னு நம்மளை சொல்லி அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமாக்கும் தான் இவ்வளவு புண்ணியங்களையும் பண்ணோம். இத்தனை புண்ணியமா சேர்ந்து கடைசியில வள்ளல்னு ஒரு பேரை தானே கொடுத்தது. நமக்கு வள்ளல்ன்ற பேர் முக்கியம் இல்ல, எது முக்கியம்னா அடியேன் ராமானுஜ தாசன் அப்படிங்கிறதா எந்த ஜீவாத்மாவுக்கே உயர்ந்த பாக்கியம். எது சொல்லுங்க, எல்லாம் கட்டி சொல்லுங்க. அடியேன் ஒன்றியே பேசிக்கிறோம் இல்ல, நடுவில் கேட்ட நீங்களும் சொல்லுங்க. அடியேன் ராமானுஜ தாசன், ஒருத்தர் விடாத சொல்லுங்க. அடியேன் ராமானுஜ தாசன், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. உள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்க சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹானோ அடியேன் ராமானுஜதாசனோ எப்ப வேணா யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். தீட்டு காலத்துல கூட சொல்லலாம், தப்பு இல்லை, கோஷம் இல்லை. இது மந்திரம் இல்லை, நாமம் தான். திருவரங்க தமுதனார் சொல்றார், சொல்லுவோம் அவன் நாமங்களே எடுத்தெடுப்புலேயே சொல்றார். ராமானுஜனுடைய பேரை சொல்லுங்கோ, தான் பாக்கியம். இந்த கலியிலேருந்து கடக்கிறதுக்குன்றார் இல்லையா, அந்த ராமானுஜ தாசன் அப்படின்னு உன் வாயால சொல்றதுக்கோ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு உன் வாயால சொல்றதுக்கோ இதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். கடைசியில் நீ ராமானுஜ தாசன் இருந்தாலும் நீ புண்ணியம் பண்ணியிருக்கீர், நிறைய வள்ளலா இருந்திருக்கீர், அதனால உள்ள போய் ரங்கநாதன சேவின்னு சொன்னா. கூரத்தாழ்வான் சொன்னார், எனக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் தான் வேணுமே தவிர ரங்கநாதருடைய சம்பந்தம் எனக்கு வேண்டாம், பெருமாளுடைய பக்தன்றது எனக்கு வேண்டாம், எங்க ஆச்சாரியருடைய பக்தன்றது தான் முக்கியம். அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. எங்க ஆச்சாரியர் அவளுக்கு அவ ஆச்சாரியர்கிட்ட அப்படி மாளாத காதல் வரணும். ஆச்சாரியனை விட்டுட்டு போயிட்டியானா பெருமாள் கிட்ட என்னதான் நீ பக்தி பண்ணாலும் பெருமாள் வைகுண்டம் தரமாட்டார் அப்படின்னு மெனக்கட்டு சொல்றார். யார் சொல்றார்? மணவாள மாமுனிகள் சொல்றார். தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார், அன்புதன் பால் செய்தாலும் அம்புயை போன் விண்ணாடு தான் அளிக்க வேண்டினான். ஆதலால் நன்னாரவர்கள் திருநாடு தன் குருவின்
தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார். அவளுக்கு ஒரு ஆச்சாரியரை பெருமாளே நியமிச்சிருக்கா. பெருமாள் யாரையும் ஏமாத்த மாட்டார். உனக்குன்னு எந்த ஆச்சாரியரை விதிச்சிருக்காரோ ஒன்னு அறியாத அவட்ட தான் நீ போய் நிற்ப. அவதான் உனக்கு சமாஷனம் பண்ணி வைப்பா. அவதான் உனக்கு ஞானத்தை கொடுப்பா. அவதான் உனக்கு பிரேமையை கொடுப்பா. அவதான் கொண்டு வந்து பெருமாளுடைய மடியில வைகுண்டத்தை போய் கொண்டு போய் உட்கார வைப்பா. நீ என்ன நினைக்கிற, நம்ம ஆச்சாரியர் ஒரு மனுஷர் தானே அப்படின்னு நினைச்சு விலக்கிவிட்டு அவர்கிட்ட பிரேம செலுத்தாத அம்புயைக்கோ சிவபதியான ஸ்ரீமன் நாராயணட்ட எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் எவ்வளவுதான் நீ பக்தி பண்ணினாலும் விண்ணாடு தான் அளிக்க வேண்டினான், வைகுண்டத்தை பகவான் கொடுக்க மாட்டான். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு, அவ வைகுண்டம் போக மாட்டா அப்படின்னு தீர்மானமா சொல்றார் உபதேச ரத்னமாலையில சுவாமி மனவாள மாமுனிகள். அவ ஆச்சாரியன் கிட்ட பக்தி பண்ணணும். ஆச்சாரியன்கிட்ட பிரேம பண்ணிட்டு நீ பெருமாளையே மறந்தா கூட தப்பில்லை. ஆனா பெருமாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு ஆச்சாரியனை விட்டுட்டியானா உனக்கு அதோ கதிதனே, வைகுண்டம் கிடைக்காதே. இல்லையே நான் ஆச்சாரியன்கிட்ட சமாஷனம் பண்ணிட்டேனேன்னா பண்ணிண்டிய, ஆனா ஆச்சாரியன்கிட்ட பிரேம இல்லையே அப்படின்னு கேட்பாராம் பெருமாள். அதனால வைகுண்டம் கொடுக்க மாட்டான்றார். அதனால நமக்கு நம்ம ஆச்சாரியன் தானே முக்கியம். எனக்கு ராமானுஜர் அவருடைய ஆச்சாரியர் கூரத்தாழ்வான். அப்ப கூரத்தாழ்வான் சொல்றார், எங்க ஆச்சாரியருடைய சம்பந்தம் தான் எனக்கு முக்கியமே தவிர ரங்கநாத பெருமாளுடைய சம்பந்தம் எனக்கு முக்கியம் இல்லை. அதனால எனக்கு ஸ்ரீரங்கநாதனே வேண்டாம், ரங்கநாத பெருமாளே எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னா. அப்ப சோழ நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு வேற ராஜா சொல்லியிருக்கிறதுனால பக்கத்துல எந்த திவ்ய தேசம் இருக்குன்னா மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்தையும் முதல்ல இருக்கிறது, அதுக்கு பாண்டிய நாட்டுக்கே தலைமையான திவ்ய தேசம் அழகர் கோவில். திருமாலிருஞ்சோலை அழகர் கோவில் தானே தலைமையான இடம் திவ்ய தேசம் பாண்டிய நாடு. அதனால இங்க சோழ நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு எப்ப ராஜா சொன்னானோ, மேலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை போய் பார்க்கக்கூடாதுன்னு வேற ராஜா ஆர்டர் போட்டிருக்கான். ராமானுஜ தாசர்கள் வரக்கூடாது. அப்படியானா எனக்கு ஸ்ரீரங்கமும் வேண்டாம், இந்த பெருமாளும் வேண்டாம், சோழ நாடும் வேண்டாம், நான் பாண்டிய நாட்டில் இருக்கிற அழகர் கோவில் போயிடுறேன் அப்படின்னு அப்படியே கண்ணு தெரியாத பொழுதும். ஆனா அந்த அத்துழாய்ங்கிறதான தன்னுடையதான ஆச்சாரியருடைய பொண்ணு, அவள் பரமாச்சாரியுடைய பொண்ணு, அந்த அத்துழாயுடைய கையில கொம்பை கொடுத்துட்டு அதை பிடிச்சிட்டே அழகர் கோவில் வந்து சேர்ந்தா. அங்க சுந்தரராஜ பெருமாளான சுந்தரவல்லி தாயார் பார்க்கக்கூடிய அந்த சுந்தரவல்லி சுந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அழகர் கோவில்ல அங்க இருக்கா கூடத்தாழம். இனிமே என் வாழ்க்கையில என்னைக்கு மறுபடியும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராமானுஜர் கையில ஸ்ரீரங்கம் கிடைக்கிறதோ அது வரைக்கும் தீட்சா நியமத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு மீசதாடியோட, அதை வெட்டிக்கிறது இல்லை, முடி வெட்டுறது இல்லை அப்படின்னு தீட்சா நியமத்தோடு இருந்தா 12 வருஷம். அதான் என்னைக்குமே கூடத்தாழ்வான் மட்டும் தாடி மீசையோடு இருக்கும். இது என்ன இவர் மட்டும் ரிஷி மாதிரி வச்சிருக்காளேன்னு அர்த்தம் இல்லை. கடைசியா அந்த 12 வருஷ காலம் அவர் அழகர் கோவில்ல பெரிய தபசு மாதிரி உட்காண்டிருந்தார். ராமானுஜர் வரணும், ராமானுஜர் வரணும், ராமானுஜர் கைக்கு ஸ்ரீரங்கம் வரணும் அப்படின்றதுக்காக அவர் தீட்சா நியமத்தோட இந்த மீச தாடியெல்லாம் சவரங்கள்லாம் பண்றது இல்லைங்கிற நியமத்தோடு இருந்ததுனால்தான் இன்னைக்கு கூரத்தாழ்வான் மீச தாடியோடு இருக்கார். இப்படியாக 12 வருஷ காலம் அழகர் கோவில் இருந்தா. அப்படி 12 வருஷ காலம் இருக்கிறது சும்மா இல்லை, கண்ணு தெரியலங்கிறதுக்காக சும்மா இல்லை. அங்க தோட்டம் போட்டு தானே போய் கண்ணு தெரியாட்டா கூட என்ன, அந்த செடியை அப்படி தடவி பார்த்து எந்தெந்த மலர்கள்லாம் விகசிச்சிருக்கோ மலர்ந்திருக்கோ அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு குடலையில கண்ணு தெரியாட்டா கூட போட்டுட்டு வந்து தானே உட்காந்து எல்லா பூக்களையும் பரத்தி போட்டு, இது நந்தியாவட்டையா, இது அரளிப்பூவா, இது விருட்சி பூவா அப்படின்னு கையால தடவி பார்த்தே புரிஞ்சு அந்தந்த மலர்களை தனித்தனியா வச்சு எந்தெந்த மலர்களை எப்படி நார் கொண்டு தொடுக்கணுமோ அழகா ஒரு மாலை கட்டி கொண்டு போய் அழகருக்கு சாத்துவாங்க. கண்ணு தெரியாட்டா கூட என்ன, உடம்புல கை கால் இருக்கு, உணர்ச்சி இருக்க, ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கோ ஆச்சாரியருக்கோ கைங்கரியம் பண்ணணும், அதுதான் புருஷார்த்தம். அதனால புஷ்ப மாலை கட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். மற்ற பொழுதெல்லாம் என்னன்னா அங்க நிறைய காடுவாழ் ஜாதி ஜனங்கள் தான் இருப்பா. எல்லாம் வனசர்கள், குறவர்கள், மறவர்கள், இப்படிப்பட்டதான ரொம்ப கீழ் ஜாதியில் இருக்கிறவாள்லாம் தான் இருப்பாங்க சுத்தி வர. அதுவும் குறவர்கள் அதிகமா இருப்பா, குறவங்குறத்தி அதிகம். ஏண்டா நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும் இந்த உற்சவம் 10 நாள்ல அதுவும் கடைசி 3 நாள் பார்த்தா ஒரு குறவனும் குறத்தியுமா வரிசையா கடையா போட்டு வச்சு காய்ச்சி மூச்சு கத்தி கிடக்கிறாளே, ஏண்டா இவாள்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய அபிமான பாத்திரமான குலம்.
அதான் அவளை ஒன்றும் சொல்லக்கூடாது. இல்லை, கூரத்தாழ்வாங்க கடாட்சம் பெற்றவன் இந்த பரம்பரை. கூரத்தாழ்வான் இந்த மாதிரி இருக்கிற குரத்திலேருந்து வரசர்கள் மரபர்கள் என்னென்ன கீழ் ஜாதியில் இருக்காளோ அவள்லாம் வருவா. அழகர், இந்த குலதெய்வம் அழகர் அப்படின்னு வருவான். வரச்சவே முரடனாக இருப்பான், கையில சூலம் கத்தி வீட்டிலாம் எடுத்துன்னு வருவான். பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆனா அழகர்கிட்ட வந்தா கோவிந்தா கோவிந்தோ, கோவிந்தா சொல்ல மாட்டா, கோவிந்தோ அப்படின்னா. 10 லட்சம் ஜனங்கள் இன்னைக்கு வரா வைகையில அழகரை பார்க்க. அழகரை சேவிக்கணும்னா 10 லட்சம் ஜனங்கள் வந்து காத்துட்டு இருக்கா. அழகர் அழகர் அழகர்னு முதல் நாள்ல இருந்து அந்த மேம்பாலம் பூரா இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. அவளுக்கு என்ன, வெளிவாசல் போகணும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணணும், சாப்பிடணும், தாகம் தீர்த்தம் எந்த நினைவு இருக்காது. நாளைக்கு காலத்தால் அழகர் வர போறான், இப்பவே போய் இடம் பிடிச்சிக்கணும். அது என்னதான் பக்தியோ, அந்த மதுரைக்கே உரிய பக்தி. இத்தனை பக்தி எப்படி வந்தது? இந்த வட்டாரம் பூரா நம்ம கூரத்தாழ்வான் சாயங்கால பொழுதுல ஒவ்வொரு காட்டாளா இருப்பான். அவன் பார்த்தா பயங்கர முரடனா இருப்பான், திருடனா இருப்பான், கள்ளனா இருப்பான். அவனெல்லாம் கூட்டு உட்கார வச்சு நம்ம அழகரை பத்தி ஆழ்வார்கள்லாம் இப்படி பாடியிருக்காப்பா. நம்ம ராமானுஜர்னா அவர் எப்பேற்பட்டவர், அதுக்கு முன்னாடி இந்த ஆளவந்தார் கதை என்ன, நாதமுனிகள் கதை என்ன, ஆழ்வார்களுடைய சரித்திரம் என்ன, புராணங்கள்லாம் என்னென்ன சொல்றது, வேதம் என்ன சொல்றது, வேதாந்தம் உள்பட சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு காட்டாளுக்கு வேதாந்தம் புரியுமா? பகவத்கீதை என்ன புரியுமானா? புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனுக்கும் புரிய வைக்கணும். அதுதான் ஆச்சாரியருடையதான பெருமை. இவர் என்னமோ சொல்றாரு, நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு எழுந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. படிச்சவனும் அனுபவிக்கணும், படிக்காதவனுக்கும் புரியணும், புரிஞ்சு அனுபவிக்கணும். அப்படி சொல்லுவாராம் கூரத்தாழ்வான். அதான் கூரத்தாழ்வானுடைய பெருமையை வாய்ப்பட்டு பேச முடியாது. மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் அப்படின்னு அமுதனார் சொல்றார் இல்லையா? அப்பேற்பட்ட மொழியை கடக்கும் பெரும்புகழான்னா கூரத்தாழ்வானுடைய புகழ பெருமைய ஒருத்தர் வாய்ப்பட்டு சொல்ல முடியாது. அது வாக்கே கிடையாது. ராமானுஜரை பத்தி பாடு, அவருடைய புகழ பாடுனா நான் 108 பாடலால பாடிடுவேன். ஆனா கூரத்தாழ்வானை பத்தி ஒரு பாசுரம் கூட பாட முடியாது. காரணம், அந்த வாக்குக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார் கூரத்தாழ்வான். இப்படி அந்த ஜனங்களுக்கெல்லாம் வேதாந்தங்களுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி வச்சு, அவளுக்கு பகவத்கீதையினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி, 18 புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி, ராமாயண பாரதங்கள்ல இருக்கிற விஷயங்களை சொல்லி, ஆழ்வார்களுடைய பாசங்கள் எல்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்லி, இப்படி வைஷ்ணவாலா பரமை காந்திகளான வைஷ்ணவாலா அந்த வரசர்கள் குறவர்கள் மறவர்கள் எல்லாம் ஆக்கி வச்சார். 12 வருஷம் சும்மா இல்லை. இன்னைக்கும் கிராமங்கள் எல்லாம் அழகர் கோவிலுக்கு என்னைக்கு நான் போய் சேர்ந்தேனோ, இந்த கடந்த 30-35 வருஷத்துல அன்னையிலேருந்து இந்த அழகர் கோவில் எல்லாம் இந்த மாசி பங்குனி இந்த மாதிரி மாசங்கள் எல்லாம் அங்கே ஏதோ சாமி கும்பிடுவா. கிராமங்கள்ல சாமி கும்பிடுறதுன்னு வழக்கம். மைக்கை போட்டு அலற விடுவா. ஒன்றும் புரியாது, என்னவோ காட்டு பூச்சலா கத்துவா. கடைசியில ஒரு 5 நிமிஷம் ஏதோ கத்தி பாடுவா. ஒன்றும் சரியா புரியாது. கடைசியில என்னன்னா கோவிந்தோ அப்படின்னு ஒரு கத்து போடுவா. அது மட்டும் காதல் விடும். ஆஹா, கோவிந்தான்னு சொல்றா, என்னென்னமோ பாட்டு பாடுறா, ஒன்றும் புரியல, ஏதோ கிராமிய பாடலா கேட்கு. அப்புறமா உத்து கேட்டாதான் தெரியுது எந்தெந்த புராணத்துல என்னென்ன விஷயம் இந்த அழகரை பத்தி சொல்லியிருக்கோ அதெல்லாம் அவன் தமிழ்ல கிராமிய பாடலா பாடிட்டு கடைசியில கோவிந்தோன்னு முடிச்சானா அது ஒரு கீர்த்தனம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்த பாட்டு ஆரம்பிப்பான். அதுவும் சொல்லி முடிக்கச்சேவே இது பிரம்மாண்ட புராணத்துல இத்தனாவது அத்தியாயத்துல சொல்றது கோவிந்தோ அப்படின்பா. அப்ப இந்த புராணத்துல இந்த அத்தியாயத்துல இந்த விஷயம் அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அது தமிழ் பாட்டா பாடி இதுதான் இருக்குன்னு அவ சொல்றாளே, இன்னைக்கு வரைக்கும் பாடுறாங்க. அதெல்லாம் எங்கேயாவது வந்ததுன்னா நம் கூரத்தாழ்வான் அப்படி பண்ணிருக்க. நம்ம கூரத்தாழ்வான் சாமானியப்பட்டவர்ல, அப்பேற்பட்ட ராமருடைய அவதாரம் அவர். அந்த கூரத்தாழ்வான் 12 வருஷமா ராமானுஜர் வரவை எதிர்பார்த்துட்டு, அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு, அவளுக்கெல்லாம் சமாஷனம் பண்ணி வச்சுட்டு, அவளெல்லாம் உயர்ந்தவர்களும் ஆக்கிவிட்டான். அவளெல்லாம் இதுவே காட்டாளு திருடன் கள்ளர் மறவர்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நாகரீகமா வெள்ளை வேஷ்டி கட்டி திருமண் காப்பிட்டு கழுத்துல துளசி மாலை போட்டு இதெல்லாம் கத்தி ஈட்டி சூலம்லாம் வச்சுட்டதுலாம் போக. ஆனா இப்ப எப்படி இருக்காங்கன்னா எல்லாம் பரம பக்தர்களா ஆகி எல்லாம் கோவிந்த நாமம் சொல்றவாளாவும் ராமானுஜ நாமம் சொல்றவாளாவும் பண்ணிட்டு இப்படி இருக்கார் கூரத்தாழ்வான். சுவாமி ராமானுஜர் இங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பினார். மேல் நாடாகிய கர்நாடகாவை நோக்கி கிளம்பி போறார். போற வழியில சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, கொங்கு தேசம்
அது வழியாக தான் ஸ்ரீரங்கத்திலேருந்து சேலம் போய், சேலத்திலேருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லாம் கர்நாடகா போறார். அவர் போனதான வழி சொல்லப்படுறது குரு பரம்பரை. அப்ப சேலம் வழியா போறச்சது துர்போதிதேல சோல நிருபோத சிவாத்மரம் நாஸ்தி லிகேதி பத்ரே நிர்பத்ய சாரைரேவிதம் யதீசம் ஆமுதவாம்ஸ்தது விரிதம் ச சிஷ்யைஹி. சுவாமி வடுக நம்பிகள் அருள் செய்கிறார் இந்த கதையை எதிராஜ வைபவத்துல. ராமானுஜர் போற வழியிலேயே காட்டுக்கு போறா. காட்டு பாதையில கூட முதலியாண்டான் வர. ராமானுஜர் இப்ப காஷாய வேஷ்டி உடுத்திக்கல, வெள்ளை வேஷ்டி தான் உடுத்திட்டு போயிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு ஒரு கிரகஸ்தனை போலதான் இருக்கா. சுவாமி ராமானுஜர் எழுந்தவுடன் பின்னாடி சிஷ்ய வர்க்கங்கள் சில பேர் வரா. ராமானுஜர் பாதி மலை ஏறி போகணும். சேலத்துக்கிட்டெல்லாம் போனால் மலை பிரதேசம் உண்டு, ஏறி இறங்கலாம் தான் போகணும். அப்படி சேலத்தில் மலை மேலே ஏறி போச்சு. அங்கே காட்டில் நடு காட்டில் ராமானுஜர் சொல்றார் சிஷ்யாவை பார்த்து, அது முதலியாண்டானை பார்த்து, முதலியாண்டான் ரொம்ப தாகமாக இருக்கே, தீர்த்தம் கொஞ்சம் வேணும், இங்கே ஏதாவது பக்கத்தில் குடிசை இருக்காப்பார். ஏன்னா காடு மலைக்காடாக இருந்தாலும் அதில் யாராவது கிராமவாசிகள் அல்லது வேடுவக்குடி யாராவது தங்குவா, யாராவது இருந்தாங்கன்னா போய் தீர்த்தம் வாங்கிட்டு வா. தோஷம் இல்லை, தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு தோஷம் இல்லை. அது வேடுவ வீட்டில் போய் கூட தீர்த்தம் சாப்பிடலாம், தண்ணி இருக்குது, அது தாகத்துக்கு தோஷம் இல்லை. அதில் யாராவது இங்கே இருக்காளா பார் அப்படின்னா முதலியாண்டான் இப்படி தேடிட்டு போனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. இந்த குடிசையை பார்த்த உடனே அப்பாடா ஒரு குடிசை இருக்கு, இங்கே போய் விசாரிப்போம், தீர்த்தம் கிடைக்கிறதா பார்ப்போம் அப்படின்னு போய் அங்கே போய் யாருப்பா அங்கே உள்ள வீட்டுக்குள்ள யார் இருக்கு அப்படின்னு கேட்டார் முதலியாண்டான். உள்ளேருந்து ஒருத்தன் வந்தானே பார்க்கணும். அவன் வந்து இப்படி எட்டி பார்த்தான், அவன் முகத்தை காண்பிச்சான். முகத்தை பார்த்தா நெத்தியில திருமண் காப்பிட்டு இருக்கான். அந்த குடிசைக்குள்ள இருக்கிறவன் வேடுவ ஆளு, வேடுவக்கூடிய சேர்ந்தவன் நெத்தியில நாமம் விட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே முதலியாண்டான் தூக்கி வாரி போடுது. என் அப்பனே, இந்த நடுவு காட்டுல நம்ம ராமானுஜருக்கு தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வைஷ்ணவன் இருக்காரு, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டா. உடனே அவன் பார்த்தான், இவர் பரம வைஷ்ணவரா தக தகன்னு ஜொலிக்கிறார் தேஜஸோட முதலியாண்டான். அவரை பார்த்த உடனே ஓடி வந்து காலில் விழுந்தான். சாமி, நீங்க யாரு பெரியவரா இருக்கே, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னா? இல்லப்பா, இங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் வந்திருக்கார், எழுந்துள்ளிருக்கார், சிஷ்யாலாம் வந்திருக்கா. நடந்து நடந்து காட்டுப்பாதையா வரதுனால ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தீர்த்தம் கேட்டார் அப்படின்னு உடனே தீர்த்தம் கொண்டு வரணும் இல்லையா. அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சானே பார்க்கலாம். டேய் பெரிய நம்பி, அடே திருக்கோஷ்டூர் நம்பி, அடே ஆளவந்தான், அடே நாதமுனி, வாங்கடா வாங்கடா, நம்ம தெய்வம் வந்திருக்குடா, ராமானுஜர் வந்திருக்காரா, வாங்கடா வாங்கடாமா. வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா 4-5 சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க, எல்லாருக்கும் பேர் பெரிய நம்பி, திருக்கோஷ்டூர் நம்பி, ஆளவந்தார், நாதமுனின்னு பேரா இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியா ஒரு துண்டை கட்டின்னு நெத்தியில எல்லாம் நாமம் விட்டு இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் குடுக்குன்னு ஓடி வருது. குத்துல இருந்து ஈசல் கிளம்பி வருது மாதிரி கடகடன்னு வைஷ்ணவ குழந்தைகள் வருது. இதை பார்த்தா யாருப்பா இவாள்லாம், இவெல்லாம் என் குழந்தைங்க சாமி, அதுகளுக்கு பேர் தான் இதெல்லாம். முதலியாண்டான் தூக்கி வாரி படுது. பெரிய நம்பி இவெல்லாம் யாரு? ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் பேர் இதெல்லாம். ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் பேரை தம் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான். இது என்ன அதிசயமா இருக்கு, இந்த காட்டுல இருக்கான். உடனே அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வாப்பா ராமானுஜருக்குனா. குடத்தோட தீர்த்தமும் ஒரு சொம்பு எடுத்துட்டு அங்கேருந்து ஓட்டம் நடைமா ஓடி வந்தான். ராமானுஜர் அங்கே பார்த்த உடனே குடத்தை கீழே வச்சான். சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு தலைக்கு மேலே எழுந்து கை வச்சான். ஏ குழந்தைகளா சேவிங்கடா, ஆச்சாரியர் வந்திருக்கார் சேவிங்கோ, தெய்வமே வந்திருக்கு சேவிங்கோன்னா. எல்லா குழந்தைகளும் விழுந்து விழுந்து சேவிச்சு எழுந்து கை குவிச்சு நிற்கிறது எல்லாம். அவனுடைய மனைவியும் வந்தா வேடு வச்சு, அவளும் சேவிக்கிறா. அவளை பார்த்தா வேடு வச்சே இல்லை, அழகா ஆண்டாள் மாதிரி திருமண் ஸ்ரீச்சர் மட்டும் இருக்கா. அவளும் இப்படிதான் இருக்கணும் ஒரு வீடு. ராமானுஜர் பார்த்தார். குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பேரு? முதலியாண்டாருக்கு தெரியும், இப்ப ராமானுஜருக்கு தெரியாது. கேட்கிறார், என்ன பேரு? இவன் தான் சாமி பெரிய பையன், நாதமுனின்னு பேரு. நாதமுனிகளா? இவன் அடுத்தவன் பேர் ஆளவந்தார். இவனுக்கு பேர் திருக்கோஷ்டூர் நம்பி, இவன் பேரு பெரிய நம்பிகள். ராமானுஜருக்கு அப்படியே கண்கள்லேருந்து கரன்னு கண்ணீர் வந்துருந்தான். அப்ப ராமானுஜருக்கு ஒரு நினைவு வந்துதான், ஒரு எண்ணம். என்ன எண்ணம் வந்துறானா, நம்ம குடும்பத்துல இருக்கச்ச கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல வாழ்ந்தோமே, அப்ப நமக்கு இப்படி ஒரு குழந்தைகள் பிறக்கலையே, பிறந்திருந்தா இந்த மாதிரி மணிமணியான ஆச்சாரியரோட பேரை வச்சு கூப்பிட்டுருக்கலாமே. பெரிய நம்பி இங்க வாடாப்பா, ஆளவந்தார் இங்க வாடாப்பான்னு நம்ம பூர்வாச்சாரியோட பேரை வச்சு இதுக்காவது ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைகளை பெற்றுட்டு
ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆழ்வார் பேரும் ஆச்சாரியர்கள் பேரும் ஆண்டாள் பேருமா வச்சு கூட்டா எவ்வளவு போக்கியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஐயோ இந்த பாக்கியம் இல்லாத போயிடுதே அப்படின்னு சன்னியாசியா போயிட்ட ராமானுஜருக்கு கிரகஸ்த நினைவு வரக்கூடாது, கல்யாண குழந்தைகள் நினைவு வரக்கூடாது. ஆனா இந்த பேர்களை கேட்ட உடனே இந்த பேர்களை வைக்கிற பாக்கியம் இல்லாத போயிடுது அப்படின்னு ராமானுஜருக்கே கண்ணீர் வந்தான். உடனே கூட்டார், கிட்ட கூட்டார் இந்த வேடுவனை. அப்புறமா அவனை எங்க வேடுவன்றது நம்ம கதைக்காக சொல்றோமே தவிர அவன் பாகவதனா போயிட்டான். உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்ன? என் பேர் வரதராஜனுங்க. வரதராஜன் அடிக்க வர மாதிரி வரதராஜன் நல்லா இருக்க பேரு. ஆமா இதெல்லாம் இத்தனை பேரும் அழகா திருமண் டீச்சர்லாம் ஆயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன திருவடி சம்பந்தம் ஆயிடுதா, சமாஷனம் ஆயிடுதா? ஆயிடுத்து சாமி. சங்கு சக்கரெல்லாம் தோல்ல குத்தின்னு நமோ நாராயண மந்திரம்லாம் உபதேசம் ஆயிடுது, குழந்தைங்களுக்கெல்லாம் ஆயிடுது. அட ரொம்ப பெரிய பாக்கியமாச்சேப்பா, இது இப்படிலாம் நடக்காது எவ்வளவு சொல்லுமா, எங்கேயோ காட்டுல இருக்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, யார் எந்த ஆச்சாரியர்கிட்ட போய் நீ சமாஷனம் பண்ணிட்ட? இந்த காஞ்சிபுரத்துல இருந்து நல்லான் சக்கரவர்த்தியார்னு ஒரு ஆச்சாரியர் உங்க சிஷ்யரா, அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு வைஷ்ணவம்னா என்னன்னு பாடம் சொல்றது மாதிரி சொல்லி கொடுத்து எங்களுக்கு புரிய வச்சு எங்களுக்கெல்லாம் சமாஷனம் பண்ணி வச்சா அப்படின்ன உடனே ராமானுஜருக்கு தன்னுடைய சிஷ்யர்கள்ல நல்லான் சக்கரவர்த்தி காஞ்சிபுரத்துல இருக்காருன்னு தெரியும். அவர் இந்த காடு மேடெல்லாம் வந்து சமாஷனம் பண்ணி வச்சிருக்கார், இந்த வேடுவ குடிக்கெல்லாம் கூட சமாஷனம் பண்ணி வச்சிருக்கார், வைஷ்ணவால் ஆக்கியிருக்காருன்னு பார்த்த கேட்ட உடனே ராமானுஜர் கண்ணீர் விட்டார். அந்த சிஷ்யரை நினைச்சுட்டு, ஒரு சிஷ்யன்னா அப்படின்னா இருக்கணும், காடு மேடெல்லாம் கூட போகணும், அங்க இருக்கக்கூடிய என்னார் இந்தியான்னு பார்க்கக்கூடாது, என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, அவன் எஜாதியோ யாதிரிசகா எத் சுபாவகா அப்படின்னு கூறத்தாழ்வான். அவன் என்ன ஜாதியா இருக்கட்டும், என்ன சுபாவம் உடையவனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அழகர் பொது, எல்லாருக்கும் ராமானுஜர் பொது. அது எல்லாருக்கும் சமாஷனம் பண்ணி வைக்கணும், யாரோ சில பேருக்கு பண்ணி வச்சுட்டு போறோம்னு விடக்கூடாது. இது யாரோ சில பேருக்கு மட்டும் முடியதில்லை வைஷ்ணவ தீட்சைங்கிறது. அதனால சந்தோஷப்பட்டா, அவன் கொடுத்தத அவனை தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டா, இருங்க சாமி நான் காய்கறிகள் பழங்கள்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு போய் காட்டில் கிடைக்கக்கூடிய காய் கிழங்குகள், கனிகள், தேன், தினை மாவு போன்றவர்கள்லாம் கொடுத்தான். ஆச்சாரம் தெரிஞ்சதுனால ராமானுஜர் அதெல்லாம் ஏற்றுட்டார். சந்தோஷமா எல்லா சிஷ்யாலுமா அங்கேயே அமுது பண்ணிட்டு ஒரு நாள் அவனுக்காக தங்கி அவனுக்கு சில உபதேசங்களை பண்ணிட்டு அந்த வேடுவனுக்கு வரதராஜனுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பினார் அப்படின்னு ஒரு சரித்திரம். இதே மாதிரி கோயம்புத்தூர் கிட்ட போறார், அங்கேயும் ஒரு காட்டுப்பகுதி மலைப்பகுதி வந்தது. அங்க இதே மாதிரிதான் ஒரு வேடுவ குடிகள்லாம் தங்கியிருக்கிற இடத்துல சுவாமி ராமானுஜர் சொன்னார், முதலியாண்டான் கொஞ்சம் தாகமா இருக்கிறார். முதலியாண்டான் முடிஞ்சிருக்கார், அன்னைக்கு பக்கத்துல யாருக்கோ கிருபை பண்ண போறார் ராமானுஜர், எந்த பாக்கியவானோ தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இங்க பக்கத்துல என்ன குடிசை இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரே ஒரு குடிசை இருக்குது. அங்க போய் பார்த்தா அங்க ஒரே ஒரு அம்மா இருக்கா, வேடு வச்சுதாவோ. அந்த அம்மாட்ட போய் இங்க சுவாமி ராமானுஜர் வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜெகதாச்சாரியர் வந்திருக்கார், தாகமா இருக்குங்கிறார், அவர் பருகிறதுக்குன்னு கொஞ்சம் நீர் வேணுமா அப்படின்ன உடனேவே அவன் சொன்னா, ராமானுஜர் எழுந்திருக்காருன்னா இங்க எங்க வீட்டு வாச திண்ணையில வந்து உட்காரலாமே, மண் திண்ணதான் மெழுகிருக்கா, இந்த திண்ணையில வந்து உட்கார சொல்லாமேன்ட்டு ஓடி வந்து ராமானுஜர் திருவடியில சேவிச்சு, சுவாமி இப்படி எழுந்துடணும், அடியுடைய குடிசை தான் வாசல்ல திண்ணை இருக்கு, நல்ல சாணினால மெழுகிருக்க, நீங்க வந்து இங்க எழுந்துடணும் அப்படின்னு உடனே ராமானுஜர் வந்து எழுந்துடினா தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டார். ராமானுஜர் அமுது பண்ணார், எல்லா சிஷ்யாளுக்கும் தாகசாந்திக்கு தீர்த்தம் கொடுத்தா அந்த அம்மாள். ஆனா அந்த அம்மா சும்மா இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டு ராமானுஜருக்கு எழுந்துள்ளிருக்கார் இல்லையா, வீட்டுக்கு உள்ள போறா, வெளியில ஓடி வரா. ஐயோ பாதை இருக்கு, ஒத்தடி பாதை, அந்த ஒத்தடி பாதையை பார்க்கறான், திருப்பி உள்ள போறா வெளில வரா, உள்ள போறா வெளில வரா, குட்டிகிட்ட போன மாதிரி போயிட்டு வரா. இவன் மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னு ராமானுஜருக்கு ஞான திருஷ்டியில தெரியுது. ராமானுஜர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு வந்துன்றது, திடீர்னு பார்த்தா அவன் கணவன் அங்கேருந்து வரான், வேடுவன். அவன் நித்தியம் போனான்னா ஏதோ மானம் முயலியோ இல்லை ஒரு காட்டு பன்னியோ எதையோ அடிச்சு சூளத்துல தோலை உடிச்சு சூளத்துல குத்தி மாம்சத்தை போடுவான். அவன் திங்கிறது அதுதான். இந்த வேடு வச்சு எவ்வளவோ சொல்லி பார்த்தா, மாம்சம் திங்காதப்பா, மிருகம் தான்ப்பா மாம்சம் திங்கும், நம்மளாம் மனுஷா, நம்மளாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, அதனால மாம்ச ஆகாரம் பண்ணக்கூடாது, காய்கறி கிழங்குகள்லாம் நமக்காக தான் படைச்சிருக்கார் கடவுள், நம்ம அதுதான் சாப்பிடணும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும், நீ என்ன வேடுவ வீட்டில் பிறந்தவளா இல்லை பாப்பார வீட்டில் பிறந்தியா, நீ ஐயர் வீட்டில் பிறந்தியா அப்படின்னு கேட்கறான். இப்படியே போயிட்டு இருக்கு நித்தியம். ஆனா இவன் என்ன பண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லி பார்த்துட்டு, இனிமேல் நான் மாமிசம் திங்கலை, நீ என்னன்னா தின்னுக்கோ,
நான் காய்கறி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அதுலேருந்து இவ காய்கறி தான் சாப்பிட்டு இருக்கா சில வருஷங்களாக. இவளுக்கு என்ன பயம்னா, இப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியரான ராமானுஜர் சிஷ்யாலோடு இங்கே வந்திருக்கா ஸ்ரீ வைஷ்ணவாலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இவன் எங்கேயாவது மான் அடிச்சுன்னு வந்து முயல் அடிச்சுன்னு வந்து இந்த சூலத்தில் குத்தி எடுத்துன்னு வருவானே மாமிசத்தை, இது வந்து அபசாரமாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த வேர்டு வச்சு எங்கே போயிட்டு வரா. அதோ தூரத்தில் வரான் தன் கணவன்றதை பார்த்தாலோ இல்லையோ எடுத்தா ஓட்டம் நடைமா ஓடி போய், ஏனுங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். என்னது கொண்டு வந்த? ஒண்ணுமே கொண்டு வரல, நீங்க வெறும் காய் கனி கிழங்குகள் தான் பறிச்சுன்னு வந்தேன். அது என்னம்மா நீ காய் கிழங்கெல்லாம் பறிச்சுன்னு வந்தேங்கிற? அதிசயமா இருக்கு. மானோ முயலோ பன்னியோ எதையோ வேட்டையாடி கொண்டு வருவே அப்படி இருக்குச்சு. இப்ப என்னன்னா இதை கொண்டு வந்தேன்னு சொல்றியேன்னா, அவன் சொல்றான், இன்னைக்கு நான் எப்பயும் போலதான் ஒரு மான வேட்டையாடலன்னு போனேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல சாட்சாத்தா சுவாமி ராமானுஜர் எழுந்தருள்றார். ஸ்ரீமதே ராமானுஜர் தரிசனத்தை பெருமானாருடைய தந்தை அறிகைக்கா அங்கே எழுத்து ஹிமாசன் எழுத்து 5 நிமிஷத்தில் சுவாமி ஏன்னா சுவாமி அனுமாசன் தேரடி எழுத்த புறத்தவன் சன்னதி உள்ளே நல்ல அமௌண்ட்டு நீ யாருண்டே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே தான் போயிடுவேன், உள்ளே வர மாட்டேன் சார். நீங்கள் உள்ளே வர மாட்டேன். அடியனுக்கு அம்மா தெலுங்காயில்